இந்திய கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிற போது 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். மீன் பிடிக்க சென்ற இஸ்லாம், மீன் பிடிக்க சென்ற கிறிஸ்தவன், மீன் பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை. தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான். இப்போது என் உடன் பிறந்தார்களே, ஒன்றை உணருங்கள், நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26ல் 234 தொகுதியிலும் போட்டியிடும் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25லிருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆகச் சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர், குயவர், வண்ணார், இப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம். 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்? தனித்துவத்தோடு நிற்போம். நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். பிறர் தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு, அதுவே மேலானதுங்கிறான். நாங்கள் ஆகப்பெரும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மறவர்களுடைய பிள்ளைகள். அதனால ஒன்றும் கிடையாது. தோல்வியை கண்டு துவண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அதனால எந்த காலத்திலே தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது, ஓட்டு குழப்பிக்க கிடையாது. அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிலத்திலே 234 தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப எது பெருசு? எது பெருசு? நாம் தமிழர் கட்சி தான் பெருசு. 2வது 8 கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு, கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் மக்களுக்கானவர்கள்.